ஹலோ சார். சார் எஸ்ஐபி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதில் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பணம் உண்டியில் போகிறது வந்து அவங்க ஒரு டெக்னிக்கல் டேர்மாக கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் த பிகஸ்ட் இன்வெஸ்டர் இன் த ஸ்டாக் மார்க்கெட். எல்லா பென்ஷன் ஸ்கீம், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம், இன்சூரன்ஸ் ஸ்கீம் எல்லாரும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல தான் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க. Hello sir, how about the cryptocurrency sir? தொடவே தொடாதீங்க. So what's the difference between? அதுல ஒண்ணுமே இல்லம்மா. ஹலோ சார். சார் எஸ்ஐபி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதுல ஒன்றும் கிடையாது. நீங்க பணம் உண்டியில போறது வந்து அவங்க ஒரு டெக்னிக்கல் டேர்மா கொடுத்துருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் இது மார்க்கெட்டிங் பண்ணதுக்காக உங்ககிட்ட இருந்து மாசம் அவங்கள ஒரு அக்கௌண்ட்ல போட சொல்றாங்க பணம். அதுல வந்து அவங்க ஃபண்ட் மேனேஜர்னு இருக்காங்க. அவங்க அந்த பணத்தை எடுத்து உங்க சார்பில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மார்க்கெட்ல. அதுல இருந்து லாபம் சம்பாதிச்சு அவன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு தருவான். இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு நீங்க போட படத்துல இருந்து எடுத்து ஃபர்ஸ்ட் அவன் சம்பளத்தை எடுத்து போட்டுருவோம். ஸோ நீங்க ஒரு 10 ரூபாய் போட்டீங்க எஸ்ஐபி மூலமா மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட்னா அவன் அதுலேருந்து 1 ரூபாய் எடுத்து போட்டுப்பான். ஸோ ஆக்சுவலா நீங்க ஒரு 9 rupees தான் போடுறீங்க. அப்புறம் அவன் அந்த 9 rupees வச்சு ஒரு 12 ரூபாய் ஏர்ன் பண்ணான்னா அந்த 12 ரூபாயில அவன் கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் தருவான். அதுக்கு பதில் எங்க அண்ணன் என்ன சொல்றேன்னா நீங்களே வாங்கிக்கலாம். ஏன்னா அவரும் ஸ்டாக் மார்க்கெட்ல தான் வர்றேன். அதே போஸ்ட் ஆஃபீஸ் சொல்றாரு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் த பிகஸ்ட் இன்வெஸ்டர் இன் த ஸ்டாக் மார்க்கெட். எல்லா பென்ஷன் ஸ்கீம், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம், இன்சூரன்ஸ் ஸ்கீம் எல்லாரும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல தான் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க. நீங்க போய் பிகஸ்ட் இன்வெஸ்டர் இன் இந்தியா நீங்க தேடி பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் த பிகஸ்ட் இன்வெஸ்டர் இன் த ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இந்த எஸ்ஐபின்னு சொல்றது வந்து ஜஸ்ட் அ மார்க்கெட்டிங் டேர்ம். அதே மாதிரி எஸ்டபிள்யூபின்னு அதுக்கு ஒரு ஃபாலோஅப்பும் கொடுத்துருக்காங்க, சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான். ஒரு 10 வருஷம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பணத்தை நீங்க திருப்பி செலவு பண்ணலாம். அதே தான் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்களே அதை செய்யலாம். ஒரு ஸ்டாக்கை நீங்க 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு அது 1000 ரூபாய் போயிட்டுனா நீங்க அதை கொஞ்சம் வித்துட்டு நீங்களும் அதுல இருந்து எடுத்து செலவு பண்ணலாம். ஸோ ஒரு டெக்னிக்கல் டேர்மா அதை கொடுத்துருக்கா உங்களை வந்து கொஞ்சம் உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கணும். வேற ஒன்று நீங்க ஒரே ஒரு காரணம் தான் வைக்கணும். இல்லை ஆக்சுவலா 2 காரணம் வைக்கணும். ஒன்று கம்பெனியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, கூதல் நடந்துருக்கு, ஓனர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, இல்லை வித்துட்டாங்க, ஓனரே வெளில போறாங்கன்னா நம்மளும் வெளில வந்துடும். சரிங்களா? பிஸ்னஸ் ஏதோ பிரச்சனை இல்லாட்டா, 2வது உங்களுக்கு பணம் தேவை. அது 2ம் இல்லாட்டா எதுக்கு நீங்க விற்கணும்? ஒரு பர்ஸ் வச்சுட்டு இருக்கீங்க, அது 1000 ரூபாய் இருக்கு, பணம் இருக்குன்னு எடுத்து போய் செலவு பண்ணுவீங்களா? ஏதாவது தேவைப்பட்டா தானே செலவு பண்ணுவீங்க. ஸோ அதே தான் இன்வெஸ்ட்மெண்ட்டும். ஸோ ஒரு கம்பெனி நல்லா உங்களுக்கு வேலை செய்யுது, பிஸ்னஸ் நல்லா ஓடுது, எதுக்கு அது தேவையில்லாம அதை கெடுக்கணும்? ஆனா எங்களோட கோல் என்னன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் விற்காம இருக்குது தான் ஐடியா. அப்பதான் அது வளரும். ஒரு தென்னை மரத்தை கஷ்டப்பட்டு நட்டுட்டு அது காய்க்கும் போற நேரத்துல போய் நான் வெட்டுறேன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோவமா இருக்கும்ல. அது விட அங்க நான் கோவம் வரும். அதனால தான் போய் சொல்றேன், விற்கவே இருக்காதுன்னு சொல்லுவேன். சரிங்களா? நீங்க என்ன செய்றீங்க தொழில்? நான் ஒர்க் பண்றேன் சார். எங்க ஒர்க் பண்றீங்க? ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்றேன் சார். பிரைவேட் கம்பெனியை ஒர்க் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு அந்த கம்பெனியில எப்படி அந்த வியாபாரம் பண்றாங்க, என்ன வியாபாரம் வேணா இருக்கலாம், ஆனா அது எப்படி நடக்குது உங்களுக்கு புரியுது இல்ல? ஸோ உங்களுக்கு தெரியும் பணம் செய்யறாங்களா லாபம் செய்யறாங்களா இல்லையான்னு தெரியுமா இல்லையா? புரியுது இல்ல? அதே லாஜிக் தான் நாங்களும் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ டாடா மோட்டார்ஸ் நாங்கள் சொல்லும்போது யார் அந்த ஓனர், அவங்க எப்படி பிஸ்னஸ் செய்யறாங்க, லாபம் செய்யறாங்களா இல்லையா, அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா மார்க்கெட் கேட்க விலை கரெக்டா இல்லையா, அதெல்லாம் புரிஞ்சுட்டு நாங்கள் வந்து சரி இப்போ இந்த விலை கரெக்டா இருக்கு. எங்க அண்ணன் இப்போ வைர ஊசின்னு வீடியோல சொல்லுவார். வைர ஊசினா என்ன அர்த்தம்னா கம்பெனி நல்ல சூப்பர் கம்பெனி, ஆனா விலை ரொம்ப கேட்கறாங்க மார்க்கெட்ல. அதனால எங்க அண்ணன் சொல்லுவார், வைர ஊசி எடுத்து கண்ணை குத்திண்டா அதுவும் வலிக்கும். வைர ஊசினால வலி கம்மியா இருக்குமா? இருக்காது. அதேதான். ஸோ சில கம்பெனிங்க ஆசையா தான் இருக்கு இப்போ டைட்டன் வாங்குறதுக்கு, ட்ரெண்ட் வாங்குறதுக்கு, ஆனா விலைலாம் எங்கேயோ போயிடுச்சு, இப்போதைக்கு தொட முடியாது. ஒரு நாள் மார்க்கெட் நம்ம டிசிஎஸ் எப்படி இறக்கி வைக்கிறாங்க, ஒரு நாளைக்கு இறக்கி வைப்பாங்க. அந்த நேரம் வந்து ஐயோ இறக்கி எடுத்துன்னு பயந்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுங்க. அந்த பயம் இருக்காது. எப்படின்னா உங்க பிரைவேட் கம்பெனி உங்களுக்கு தெரியும் எப்படி வேலை செய்யுதுன்னு. அதே மாதிரி இந்த பிசினஸ்ல உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சதுன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். சரிங்களா? Hello sir, how about the cryptocurrency sir? தொடவே தொடாதீங்க. So what's the difference between? அதுல ஒண்ணுமே இல்லம்மா.
நானே அதாவது ஒன்று சும்மா வினோத் கிரிப்டோ அப்படின்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க நான் கொடுக்குறேன். என்னோட 2-3 பசங்க உங்க ஜென்ரேஷன் பசங்கலாம் சென்னையில் பேசியிருந்தேன். எல்லாம் அது மாதிரி கேட்டாங்க. நான் சொன்னேன் உங்க பணம் இதெல்லாம் கிரிப்டோவில் போடணுமா என்கிட்ட கொடுத்துரு. நான் சும்மா ஒரு ஆப்பை போட்டுட்டு அதில் இருக்குன்னு காமிக்கிறேன். ஏன்னா கிரிப்டோ பசங்க வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏதோ நம்புறாங்க. இன்னைக்கு நான் 1 lakh வாங்கிட்டேன், ஒரு 2 நாள் கழிச்சு அது 1.5 lakhs ஆயிடுது, அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அது 5 lakhs ஆயிடுது நம்புறாங்க. கிரிப்டோ யாருமே விற்க மாட்டாங்க. சரிங்களா? நீங்க அண்ணா சொல்றது மாரி கரன்சிக்கு வந்து ஒரே ஒரு வேலை தான் இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேட் பண்ணதுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னா அது வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு மீடியம் வேணும். சரியாங்க? அந்த மீடியம் வந்து ஸ்டேபிளா இருக்கணும். சரிங்களா? டெய்லி மாறிட்டே இருந்ததுன்னா யாருமே அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ உங்க கையில ஒரு 10 கிரிப்டோ பிட்காயின் கொடுத்துட்டு நீங்க இதை வச்சு நீங்க போய் வெளில பெட்ரோல் வாங்கலாம்னு சொல்றேன். ஆனா உங்களுக்கு தெரிய போறது நாளைக்கு வந்து இந்த 10 பிட்காயின் வந்து 1000 பிட்காயின் வேல்யூ போயிட போறதுன்னு நீங்க யூஸே பண்ண மாட்டீங்க. ஸோ அதோட பேசிக் ஃபங்க்ஷனே இல்லை. அண்ட் ரெண்டாவது வந்து நம்ம ரூபா நோட் அடிக்கிறாங்க ஆர்பிஐல, அதே மாதிரி கிரிப்டோ வந்து இட்ஸ் மேன்மேட். அது ஒரு காம்ப்ளிகேட்டடா சொல்றாங்க. அதுக்கு ஏதோ ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா அது அப்பதான் ஒரு கிரிப்டோ வெளில வரணும்னு. ஆனா இப்போ இவ்வளோ கிரிப்டோ இருக்கு. ஸோ ஆர் சஜஷன்ஸ் அதெல்லாம் தொடாதீங்க. ஏன் கிரிப்டோன்னு ஆசைப்படுறீங்கன்னா யூ வாண்ட் பிகம் ரிச் ஃபாஸ்ட். வேற ஒண்ணுமே இல்லை. பணக்காரனா அதுக்கு ஷார்ட் கட்டே கிடையாது. ஐம் சாரி. சரிங்களா? என்னோட கேமராமேன் அருண் கோபியா தான் சொல்லுவேன், நல்லா இருந்திருக்கும் உங்க தாத்தா வந்து உனக்கு ஒரு 2 கோடி வச்சுட்டு போயிருந்தா நல்லா இருக்கும். அவர் போட்டோ போட்டு மாலை போட்டு வச்சிருப்பேன் வீட்டில். அட்லீஸ்ட் நீயாவது அந்த தாத்தாவானா சொல்லுவான், சார் நான் இங்கே இப்போ என்ஜாய் பண்ணுது, நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா நான் செத்தே போயிருப்பேன். நான் சொன்னேன் அப்போ ஆனால் அவன் பேரன் பேத்திலாம் சந்தோஷமா இருப்பானேடா அப்படின்னு. ஹூ கேர்ஸ்? பட் தட்ஸ் வாட் இட் டேக்ஸ் டைம். யூ ஆர் வெரி யங். ட்ரஸ்ட் மீ, நீங்க எங்க வயசு வரதுக்குள்ள நீங்க எங்க அண்ணா சொல்றது மாதிரி பண்ணீங்கன்னா உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கும். பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. சரிங்களா? தேங்க்யூ. ஹலோ சார், 2020 நான் ஆனந்த் சாரை ஃபாலோ பண்ணிருக்கேன். தேங்க்யூ. சின்ன ஸ்க்ரீன்லேருந்து இப்போ பெரிய ஸ்க்ரீன் பார்க்கறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் டு ஜவஹர் சார். தேங்க்யூ சார். இந்த பெங்களூர், வாவ், தேங்க்யூ ஃபார் கமிங் ஃபார் so far. யா ராமையா இன்ஸ்டியூட் சாரோட. சார் என்கிட்ட ஒரு 3 கேள்வி இருக்கு, ஒவ்வொன்றா கேட்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கோல்டு வாங்குறதே வந்து ஒரு ஆன்டி நேஷனலிஸ்ட் மூன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கோல்டே வாங்காதீங்கன்னு நான் யூடியூப்ல பார்த்த சில பேர் ஃபார் கவர்மெண்ட் இருக்கவங்கலாம் சொல்றாங்க கோல்டு வாங்காதீங்க, இது வந்து எதுவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது, ஜஸ்ட் டெட் அசெட், நீங்க கவர்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஆத்ம நிர்பர் பண்ணலாம், ஒரு செல்ஃப் ரிலையன்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. சரி, இந்த சிங்கத்தை தவிர வேற ஆத்ம நிர்பர்ல என்னத்த கண்டீங்க? நான் எதுவும் பார்க்கல சார், ஆனா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அந்த மாதிரி வாங்காதீங்க. சரி, நேஷனலிஸ்ட்னா யாரு எனக்கு நீ சர்டிபிகேட் கொடுக்கறது நேஷனலிஸ்டா இல்லையான்னு? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நேஷனலிசமுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனந்த் சார் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணதுதான் கோல்டு வந்து இந்த அளவுக்கு ஏறும்னு நான் எதிர்பார்க்கல. என்ன பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து டெட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அப்ப டெட்டை போட்டாருன்னா வரும். ஆமா, அதுதான் மேடையில ஏறி வேற மாதிரி பேசினாரு. இப்ப கூட என்கிட்ட சொல்றாரு, போன வாரம் கூப்பிட்டாரு, ஆனந்து நீ வேற ஆயிட்டா நான் வேற ஆயிட்டேன், அதுக்காக எனக்கு வஜ்ரம் பண்ணிடாது, உன் கோபத்தை இதுல காத்திடாத, நான் நீ முதுகில குத்திடன்னு சொல்லல, ரைட்டா, எனக்கு வஞ்சனம் பண்ணிடாத, எனக்கு 66 வயசு ஆயிடுச்சு, உன்னை நம்பிதான் மாசம் மாசம் வந்தாரு. ஸோ நான் மேடையில் ஏறி என்ன வேணா பேசணும், ரைட்டா? அப்ப எதுக்கு 1000 ரூபாய் ஏற்றி விட்ட? கோல்டு வேஸ்ட் தானே, எதுக்கு டேக்ஸ் ஏற்றி 1000 ரூபாய் கொடுத்த? ஆல்ரெடி பணம் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு 1000 ரூபாய் ஏற்றி விட்ட? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ரியல் ஆன்டி நேஷனல், நீங்க ஆன்டி நேஷனல் கேட்டதான் நான் சொல்றேன். Who is really anti-national is economics is India third largest economy in the world. எக்கனாமிக்ஸே தெரியாதவங்க ஒரு கோமாளியை கூப்பிட்டு வந்து ரிசர்வ் பேங்க்ல உட்காந்துருந்தவன் ஆன்டி நேஷனலா, இல்ல ஒரு கோமாளியை உட்காந்துட்டு என்ன காப்பாத்திக்கணும் நான் கோல்டு வாங்கினவன் ஆன்டி நேஷனல்? இல்ல என்ன கேட்கறேன், கோமாளி உட்காத்தினவன் ஆன்டி நேஷனலா, இல்ல நான் வாங்கி கோல்டை வாங்கி என்ன காப்பாத்திக்கிட்டு கோல்டை வாங்கின என் மக்களை காப்பாற்றின ஆன்டி நேஷனலா?
உனக்கு கோல்டை கண்ட்ரோல் பண்ண தெரியல. நீ சாமியாரை நம்பின. சாமியார் மூச்சு பயிற்சி பண்ணால் கோல்டு 5 ரூபாய்க்கு வரும், டாலர் 5 ரூபாய்க்கு வரும். சாமியாருங்கிறவர் வந்து மன நிம்மதி விற்கணும், பீஸ் விற்கிறவர், மனசாந்தி விற்கிறவர். நானும் திருவண்ணாமலை போய் ரமண மகரிஷியை கும்பிடுறவன் தான். நீ நான் கோலப்படனா நான் தெரிஞ்சிருக்கோம். நான் ரமண மகரிஷி முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். அதனால ரமண மகரிஷியை கூப்பிட்டு, சார் நீங்கள் தங்கத்தை 5 ரூபா வாங்க முடியுமான்னு கேட்க முடியாது. என்னோட எக்ஸ்பர்டீஸ் ரைட்டா. நீ கோமாளி உட்காந்துறா இதுதான் ஆகும்னு தெரியும். நான் 3650 ரூபா தான் வாங்கினேன். இன்னைக்கு சொல்கிறேன், ஷார்ட் டேர்மில் தங்க விலை இறங்கும், 10,000 ரூபா கூட இறங்கணும். ஏன்னா அங்கே இன்னொரு கோமாளி இப்போ ஒரு கரெக்டான அளவை பார்த்துருக்கான். அவன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 3 வாட்டி ஏற்றினான்னா தங்க விலை விழும். $3600 வரைக்கும் அங்கே இறங்கும். நம்ம ரூபா எவ்வளோ இருக்குன்னு வச்சு தான் நமக்கு எவ்வளோ விழும் தெரியும். அது அவன் ஏத்துற இது 110 போயிடுச்சுன்னு வைங்க, நம்ம தப்பிச்சோம். இதே 5000 இருக்கு. அதனால இப்ப நான் எக்கானமியை மேனேஜ் பண்ண தெரியாம இருப்பேன், புரியுதுங்களா? அப்புறம் நீ பண்றது ஆன்டி நேஷனல் சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆன்டி நேஷனல் தான். யாருக்கு தங்கம் இருக்கோ அவனுக்கே தானே ஏற்றி நீயே ஏத்துறேன். நானா ஏற்றினேன் டாக்ஸ் ஏற்றி 1000 ரூபாய் நீ தானேப்பா ஏற்றினேன். கூலி வியாபாரம் நீ தானே திறந்து விட்டேன், நானா திறந்து விட்டேன். துபாயில இருந்து வாங்கினோம் தீக்க வச்சா 10 லட்ச ரூபா நானா சொன்னேன், நீ தானே சொன்னேன். அப்புறம் என்ன திட்டி என்ன யூஸ்? ரத்தன் டாட்டா இருந்தப்பவும் இருந்த அதே ட்ரஸ்ட்டு இப்போ நியோல் டாட்டா மேலே உங்களுக்கு இருக்கா? கியூபிட் ஸ்டாக் வந்து நீங்கள் சொல்லி நான் வாங்கினேன், அப்புறம் நடுவில் நீங்கள் வித்துற சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ விற்க மனசே வர மாட்டேங்குது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. அதான் சொல்லிட்டுங்க. இப்போ இனிஷியலாக ஒரு பிகினராக வந்து குளோபல் இன்வெஸ்டிங் போகும்போது எந்த கண்ட்ரி ப்ரிஃபரபுளாக இருக்கும்? வணக்கங்க. நான் டோட்டலாக வந்து 6 புஸ்தகம் எழுதியிருக்கேன். 3 இங்கிலீஷில், அதோட 3 தமிழ் டிரான்ஸ்லேஷன். யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இந்த புஸ்தகம் வேறு எங்கேயும் கிடைக்காது, வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும். நன்றி, வணக்கம்.